10ஆம் வகுப்பு மாணவர்களை வணக்கம். நாம் இன்னைக்கு பயிற்சி 2.9 உள்ள அனைத்து வினாக்களும் தெளிவான விடைகளுடன் பார்க்க போகிறோம். பயிற்சி 2.1 முதல் வினா, பின்வரும் தொடர்களின் கூடுதலை காண்க. முதல் வினா பாருங்க, 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 60 என்னன்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இது முதல் எண் இயல் எண்கள் இல்லையா? முதல் எண் இயல் எண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்னன்னு ரீகால் பண்ணிக்கலாம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் n சமம் ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1/2 இல்லையா? நம்ம கணக்கில் நமக்கு n என்ன? 60 வரைக்குமான எண்களை கூட்ட சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த ஃபார்முலாவில் n இருக்க இடத்துல நம்ம என்ன போடுவோம்? 60 போடுவோம். அப்படின்னா 60 பெருக்கல் 60 கூட்டல் 1 61/2. 2 2 60 அடிச்சுக்கிட்டிங்கன்னா 3 2 6 0 30 பெருக்கல் 61. 61 ஆக்சுவலாக நீங்கள் 3ஆல் பெருக்கினாவே போதும், அப்புறமா 0 போட்டுக்கலாம் இல்லையா? 3 3 18 1830. ரெண்டாவது வினா பார்க்கலாம். 3 கூட்டல் 6 கூட்டல் 9 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 96. இது பாருங்கள் 3இன் மடங்குகளாக இருக்குது இல்லையா? அப்படின்னா இதை நாம் 3 பெருக்கல் 1 3 பெருக்கல் 1ன்னு எழுதிக்கலாம். 6 3 பெருக்கல் 2ன்னு எழுதிக்கலாம். 9 3 பெருக்கல் 3ன்னு எழுதிக்கலாம். இப்படியே போயிட்டே இருக்கும். 96 3 பெருக்கல் 9ல் 3 3 தடவை இருக்குது, 6ல் 3 2 தடவை இருக்குது, 32. இதில் இருந்து நீங்கள் 3 வெளியே எடுத்துக்குங்க. அப்படின்னா இது 1 இது 2 3 எக்ஸெட்ரா என்ன இருக்குது? 32. இதுவும் n இயலன்களின் கூடுதல் தான் இல்லையா? இங்கே n சமம் என்ன? 32. ஃபார்முலா என்ன? முதல் n இயலன்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1/2 சமம் 3 வெளியே அப்படியே இருக்கும். உள்ள n இருக்க இடத்துல 32 பெருக்கல் 32க்கு அடுத்த எண் 33/2. 1 2 16 2 32 இல்லையா? 3 33ஓட பெருக்கிக்குங்க. 33 × 3 99. அதை 16ஆல் பெருக்குங்க. 6 54க்கு 4 மீதி 5 6 54 5 59. 1 9 1 9 கூட்டினீங்கன்னா 4 18க்கு 8 மீதி 1 15. என்ன கிடச்சிருக்கு நமக்கு? 1584 விடையாக கிடச்சிருக்கு. மூன்றாவது வினாவுக்கு விடையளிக்கலாம். மூன்றாவது வினா பாருங்கள், 51 + 52 + 53 + எக்ஸெட்ரா 92. இது இயலெண்கள் தான். ஆனால் என்னென்னா 1லேருந்து இல்லை இல்லையா? எது வரைக்கும் இல்லை? 50 வரைக்கும் இல்லை. அதனால் நாம் 1லேருந்து 50 வரைக்குமான எண்களை முன்னாடி கூட்டிக்குவோம். இந்த தொடருக்கு முன்னாடி இந்த தொடரில் 51 52 எக்ஸெட்ரா 92 வரைக்கும் இருக்குது. நான் 50 வரைக்குமான எண்களை கூட்டினேன் இல்லையா? அதை கழிச்சிடுவோம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் 50 வரைக்கும் முன்னாடி கூட்டினதை பின்னாடி கழிச்சுக்கிட்டோம். இந்த தொடரை மறுபடியும் எழுதுவோம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா. இங்கே தொடர்ச்சி ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. எது வரைக்கும்? 92 வரைக்கும். கழித்தல் எதை கழிக்கிறோம்? 1லேருந்து 50 வரைக்குமான இயலெண்களின் கூடுதலை நாம் கழிச்சிடுறோம். முதல் n இயலெண்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா என்ன? n இன்ட்டு n + 1/2 இல்லையா? இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். இங்கே இந்த தொடரில் n என்ன? 92. இந்த தொடரில் n என்ன? 50 சமம் 92 பெருக்கல் 92க்கு அடுத்த நம்பர் 93/2 கழித்தல் இங்கே பார்த்தீங்கன்னா 50 பெருக்கல் 50க்கு அடுத்த எண் 51/2. 1 2 4 2 8 6 2 12. 1 2 50 ரெண்டாவது வாய்ப்பாட்டுக்கு அடிச்சிங்கன்னா 25 பெருக்குவோம். 46ஐயும் 93ஐயும் பெருக்குங்க. 3 18க்கு 8 மீதி 1 4 12 12 1 13. 6 54க்கு 4 மீதி 5
4 36, 36 5 41. கூட்டினீங்கன்னா 8 7 2 4. 25ஐயும் 51ஐயும் பெருக்குவோம். 1 25 25. 5 25 125. 5 7 2 1. போட்டு கழிச்சிருங்க. 1 2 7 5 கழிச்சிங்கன்னா 3 0 0 3. 3003 நமக்கு விடையாக கிடைச்சிருக்கு. நான்காவது வினா பார்க்கலாம். 1 கூட்டல் 4 கூட்டல் 9 கூட்டல் 16 கூட்டல் எக்ஸெட்ரா 225. இந்த எண்களை எல்லாம் பார்த்ததுமே உங்களுக்கு தெரியணும். இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், இது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர். இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா 225ங்கிறது 15 ஸ்கொயர். அப்படின்னா முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா என்ன? n into n plus 1 into 2n plus 1 by 6. நமக்கு என்னென்ன? 15. நம்ம கணக்கில் என்னென்ன? 15. அப்ளை பண்ணுவோம். 15 என்று 15க்கு அடுத்த எண் 16 என்று 2n plus 1 கண்டுபிடிக்கும்போது 15ஐயும் 16ஐயும் கூட்டி போடணும் இல்லையா? 31 by 6. 15 மூன்றாவது வாய்ப்பாட்டுக்கும் 6 மூன்றாவது வாய்ப்பாட்டுக்கும் அடிச்சுக்கோங்க. இது 2 தடவை, இது 5 தடவை. 1 2 8 2 16. 8 40 பெருக்கல் 31. 40ஐ 31 பெருக்க 0 எடுத்து போட்டுக்கோங்க. 1 நாள் 4 4 3 12. 1240 நமக்கு விடையாக கிடச்சிருக்கு. ஐந்தாவது வினா பார்க்கலாம். 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 21 ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டில் 1லேருந்து இல்லை இல்லையா? எதெல்லாம் இல்லை பாருங்கள். 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் கூட்டல் 4 ஸ்கொயர் கூட்டல் 5 ஸ்கொயர் வரைக்கும் இல்லை. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்குது. என்ன இருக்குது? 6 ஸ்கொயர் ப்ளஸ் 7 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 21 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. ஸோ இதை நான் கூட்டிக்கிட்டேன். அதை நம்ம கழிச்சிடுவோம். 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயரை கழிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், மறுபடியும் தொடர் எழுதுங்க. 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸட்ரா. இங்கே தொடர்ச்சியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. எது வரைக்கும்? 21 ஸ்கொயர் வரைக்கும். கழித்தல் இங்கே 1 ஸ்கொயர் 1 தான், 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25. பாருங்கள், இதுக்கு நம்ம ஃபார்முலா போடலாம். முதல் எண் இயலெண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n into n plus 1 into 2n plus 1 by 6. அதை இங்கே அப்ளை பண்ணிங்கன்னா n இருக்க இடத்துல நமக்கு என்ன இருக்குது? 21. அப்படின்னா 21 என்று 21க்கு அடுத்த எண் 22 என்று 2ஐயும் கூட்டி போட்டிங்கன்னா 43 by 6 மைனஸ் இதெல்லாம் கூட்டிக்குங்க. கூட்டினீங்கன்னா 9 9 6 25 25 25 50 50 5 55 அடிச்சுக்குவோம். மூணாவது வாய்ப்பாட்டுக்கு 21 6 அடிங்க. 7 3 21 2 3 6 1 2 2 1 2 2 1 2. அப்போ நம்ம இதெல்லாம் பெருக்கணும். 7 11 77ஓட 43 பெருக்கணும். பெருக்குனிங்கன்னா 7 21 7 21 2 23 4 28 4 28 2 30 1 11 3 3 3 3 1 1 கழித்தல் 55. 3311ல் 55 கழிங்க 6 5 2 3 3256 விடையாக கிடைச்சிருக்கு. ஆறாவது வினாக்கு விடையளிக்கலாம். 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் 12 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 கியூப். நமக்கு 1லேருந்தே இல்லை இல்லையா? அதனால் நாம் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 9 கியூப் வரைக்கும் கூட்டிக்குவோம். அடுத்து நம்மக்கிட்ட இருக்குது 10 கியூப் ப்ளஸ் 11 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 கியூப். இதிலேருந்து நம்ம எதை கழிப்போம்? 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப்
ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 9 கியூப் வரைக்கும் கழிச்சிடுவோம். பாருங்கள், மறுபடியும் தொடர் எழுதுவோம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் எக்ஸட்ரா. இது தொடர்ச்சி ஆயிடுச்சு. அதனால் நாம் என்ன எழுதுவோம் கடைசியாக? 20 கியூப் மைனஸ் இங்கே 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 9 கியூப். இது முதல் எண் எண்களின் கணங்களின் கூடுதல் இல்லையா? முதல் எண் எண்களின் கணங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n × n + 1 / 2 the whole square இல்லையா? இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இங்கே n எவ்வளவு நமக்கு? 20. அப்படின்னா 20 × 20 + 1 21/2 அடுக்கில் 2 மைனஸ் இங்கே 9. n இருக்கிற இடத்துல என்ன இருக்குது நமக்கு? 9. அப்படின்னா இங்கே 9 × 9க்கு அடுத்த எண் 10/2 the whole square. சிம்பிளிஃபை பண்ணுவோம். 2 20ஓடு அடிச்சுக்கிட்டிங்கன்னா 10. 10 21ஓடு பெருக்கினீங்கன்னா 210 ஸ்கொயர் மைனஸ் எங்கே அடிச்சிங்கன்னா 5. 5 45 ஸ்கொயர் பண்ணுங்கள். 21 ஸ்கொயர் 441 2 0 மைனஸ் 45 ஸ்கொயர் பண்ணுவோம். 5 25க்கு 5 மீதி 2 5 4 22 4 20க்கு 0 மிச்சம் 2 4 16 2 18 5 2 0 2 2 0 2 5 4 4 1 0 0லேருந்து 2 0 2 5 கழிங்க. 5 9 9ல் 2 போனால் 7 0 2 4 4 2 0 7 5 விடையாக கிடச்சிருக்கு. ஏழாவது வினா பாருங்கள். 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் 71. அதாவது இது முதல் ஒற்றை இயலெண்களின் கூடுதல். அதில் முதல் ஒற்றை இயலெண்களில் எண்ணாவது உறுப்பு 71ன்னு கொடுத்துருக்காங்க. முதல் ஒற்றை இயலெண்களில் பொது வடிவம் எண்ணாவது உறுப்பினுடைய பொது வடிவம் 2n - 1, அதுதான் 71. அப்படின்னா 1 அங்கே கொண்டு போங்க. 2n = 71 + 1 72. n = 72ல் பாதி 36. நமக்கு தெரியும் 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸட்ரா 2n - 1, அதாவது எண்ணாவது உறுப்பு அது என்ன? n² தெரியும் இல்லையா? அப்போ 1 கூட்டல் 3 கூட்டல் 5 கூட்டல் எக்ஸட்ரா 71 எத்தனையாவது உறுப்பு? 36வது உறுப்பு. அப்படின்னா 36 ஸ்கொயர். 36 36ஓட பெருக்குவோம். 6 6 36 மீதி 3 3 18 3 21 3 18 8 மீதி 1 3 9 1 10 கூட்டுங்க. 6 9 2 1 1296 விடையாக கிடச்சிருக்கு. ரெண்டாவது வினா பார்க்கலாம். 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் k = 325 எனில் 1 கியூப் கூட்டல் 2 கியூப் கூட்டல் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா k கியூபின் மதிப்பை காண்க. நமக்கு தெரியும் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா கூட்டல் n என்ன அப்படின்னா n × n + 1/2. இன்னொரு ஃபார்முலா தெரியும். 1 கியூப் கூட்டல் 2 கியூப் கூட்டல் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா n கியூப். அதுக்கு என்ன ஃபார்முலானா n × n + 1/2 the whole square. அதாவது நீங்கள் நல்லா கவனிங்க. இது என்ன? முதல் n இயலெண்களின் கூடுதல். அப்படின்னா 1/3 கூட்டல் 2/3 கூட்டல் 3/3 எக்ஸட்ரா n கியூப் சமம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸட்ரா n த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? அப்போ இங்கே நம்ம அதை அப்ளை பண்ணோன்னா 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் k கியூபுங்கிறது எதுக்கு சமம்? இதை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சமம். அதாவது 325 ஸ்கொயர் பண்ணுறதுக்கு சமம். 325ஓட பெருக்கி ஆன்சர் போட்டிங்கன்னா அதுதான் ஆன்சர். 5 25க்கு 5 மீது 2 2 10 2 12
3 15 1 16. 2 325 650. 3 பெருக்குங்க. 3 15க்கு 5 3 2 6 1 7 3 9 கூட்டுங்க. 5 2 10 16க்கு 6 மீதி 1 7 1 8 8 1 9 9 6 15க்கு 5 மீதி 1 9 1 10. என்ன விடை கிடைச்சிருக்கு உங்களுக்கு? 1 0 5 6 2 5. மூன்றாவது வினா பார்க்கலாம். 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா கே கியூப் சமம் 44,100,000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும் 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே கியூப் அப்படிங்கிறது எதுக்கு சமம்னா 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா ப்ளஸ் கே அதோட ஸ்கொயருக்கு சமம் அப்படின்னு தெரியும். நமக்கு கொடுத்துருக்காங்க இதோட மதிப்பு 44,100,000 அப்படின்னு. சமம் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் கே ஸ்கொயர். சரிங்களா? இப்போது இது எதோட ஸ்கொயர்னு பார்த்தீங்கன்னா 441 21ஓட ஸ்கொயர். 2 0க்கு ஒரு 0 போட்டுக்குங்க. 210 ஸ்கொயர் சமம் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் கே த ஹோல் ஸ்கொயர். இப்போ ரெண்டு பக்கமும் நாம் மிகை வர்க்கமூலம் எடுத்தோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 210 சமம் 1 கூட்டல் 2 கூட்டல் 3 கூட்டல் எக்ஸெட்ரா கூட்டல் கேன்னு கிடைக்கும். நம்ம கணக்கில் இதை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 + 2 + 3 + எக்ஸெட்ரா + கே சமம் என்ன? 210. நான்காவது வினா பாருங்க. 1 கியூப் + 2 கியூப் + எக்ஸெட்ரா என்ற தொடரின் எத்தனை உறுப்புகளை கூட்டினால் கூடுதல் 14,440 14,440 கிடைக்கும். நாம் இதை n உறுப்புகள் வரை கூட்டினா இந்த டேர்ம் கிடைக்கும்னு வச்சுக்குவோம். அதாவது 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் 3 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா என் கியூப் சமம் என்க அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். சரியா? இப்போ பாருங்கள், இடது பக்கத்துக்கு ஃபார்முலா போடுவோம். இது முதல் n எண்களின் கணங்களின் கூடுதல் இல்லையா? n என்று n + 1/2 இதோட ஸ்கொயர் சமம். இந்த பக்கம் இது எதோட ஸ்கொயர்? 144ங்கிறது 12ஓட ஸ்கொயர். ஒரு 0 போட்டுக்குங்க. 120 ஸ்கொயர். மிகை வர்க்கமூலம் எடுத்துக்குங்க ரெண்டு பக்கமும். n × n + 1/2 சமம் 120ன்னு கிடைக்கும். ரெண்டை கொண்டு அங்கே பெருக்கிக்குங்க. மேலே n கொண்டு உள்ளே பெருக்குங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n சமம் 2 கொண்டு அங்கே பெருக்குனீங்கன்னா 240. அதை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 240 சமம் 0. 240 காரணிப்படுத்துங்க, பகா காரணிப்படுத்துங்க. 2 1 120 மறுபடியும் 2 6 60 மறுபடியும் 2 30 இன்னொரு தடவை 2 போட்டுக்குங்க 15. இதை பெருக்குங்க. 16 இது 15 இல்லையா? அதாவது 240 மைனஸ் 240 காரணிப்படுத்துறீங்க. ஒரு பக்கம் 15ம் ஒரு பக்கம் 16ம் நடுவில் ப்ளஸ் 1 இருக்குது. அப்படின்னா பெரிய எண்ணுக்கு ப்ளஸ், சின்ன எண்ணுக்கு மைனஸ் இல்லையா? பாருங்கள், n + 16 × n - 15 சமம் 0. இதிலிருந்து n + 16 சமம் 0 அல்லது n - 15 சமம் 0. அதாவது n சமம் -16 அல்லது n சமம் 15. என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை. அது மைனஸில் இருக்க சான்ஸ் இல்லை. அதனால் நாம் n சமம் 15 எடுத்துக்கிறோம் விடையா. ஐந்தாவது வினா. முதல் n எண்களின் கணங்களின் கூடுதல் 2025 எனில் n மதிப்பு காண்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க? கணங்களின் கூடுதல்னா 1/3 கூட்டல் 2/3 கூட்டல் 3/3 ப்ளஸ் எக்ஸெட்ரா n/3 சமம் 2025 அப்படின்னு கொடுத்துட்டு n மதிப்பு கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஃபார்முலா போடுங்க. இடது பக்கத்துக்கு முதல் n எண்களின் கணங்களின் கூடுதல் n × n + 1/2 த ஹோல் ஸ்கொயர் இல்லையா? 2025ங்கிறது எந்த எண்ணோட ஸ்கொயருனா 45ஓட ஸ்கொயர். இந்த பயிற்சியில் நாம் ஒரு கணக்குக்காக இந்த 45 ஸ்கொயர் பண்ணணும். அப்போ நமக்கு 2025 கிடச்சிது. அதை பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ ரெண்டு பக்கமும் மிகை வர்க்க மூலம் எடுங்க.
n into n plus 1 by 2 சமம் 45. ரெண்டை கொண்டு அங்கே பெருக்கிக்குங்க, என்னை கொண்டு உள்ளே பெருக்குங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n சமம் 2 45 90. 90 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வாங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் n மைனஸ் 90 சமம் 0. 90 காரணிப்படுத்துவோம். காரணிப்படுத்தும் போது நமக்கு என்ன வரணும்? ப்ளஸ் 1 வரணும். உங்களுக்கு டக்குன்னு தோணலைன்னா 90 பகா காரணிப்படுத்துங்க. 2 45, திருப்பியும் இங்கே 3 போடலாம், 15, இன்னொரு தரம் 3 போடுங்க, 5. பாருங்கள், 3 9, 2 5 10. 9ம் 10ம் போட்டுக்கிட்டிங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால 10க்கு ப்ளஸ் 9க்கு மைனஸ். அப்படின்னா இது என்னவாகும்? n மைனஸ் 9 இன்று n ப்ளஸ் 10 சமம் 0. அதாவது n மைனஸ் 9 சமம் 0 அல்லது n ப்ளஸ் 10 சமம் 0ன்னு கிடைக்கும். அதாவது n சமம் 9 அல்லது n சமம் மைனஸ் 10. என்னங்கிறது உறுப்புகளின் எண்ணிக்கை, அதனால் குறை எண்ணை நம்ம விட்டுருவோம். மிக எண்ணான n சமம் 9 விடையாக வச்சுக்குவோம். 6வது வினா, ரேகாவிடம் 10 சென்டிமீட்டர், 11 சென்டிமீட்டர், 12 சென்டிமீட்டர் எக்ஸெட்ரா 24 சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுகள் உள்ள 15 சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன. இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும்? ஸோ அலங்கரிக்க இயலும் பரப்பு வேணும்னா நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு சதுரத்தின் பரப்பளவையும் கூட்டணும். முதல் சதுரத்தின் பக்க அளவு 10னா பரப்பளவு 10 ஸ்கொயர். அடுத்த சதுரத்துக்கு பக்க அளவு 10, அப்போ பரப்பளவு 11 ஸ்கொயர். அடுத்த சதுரத்துக்கு பக்க அளவு 12, பரப்பளவு 12 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 24 ஸ்கொயர். அதாவது இது வர்க்கங்களின் கூடுதல் இல்லையா? நமக்கு முதல்ல இருந்தே இல்லை, 1ல் இருந்தே இல்லை. அதனால் 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸட்ரா 9 ஸ்கொயர் வரைக்கும் கூட்டிக்குவோம். அது கூட அப்புறம் 10 ஸ்கொயர் ப்ளஸ் 11 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர் வரைக்கும் இருக்குது. எதை கூட்டணுமோ அதை கழிச்சிடுவோம். 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸட்ரா 9 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிடுவோம். மறுபடியும் தொடர் எழுதுங்க. 1 ஸ்கொயர் கூட்டல் 2 ஸ்கொயர் கூட்டல் 3 ஸ்கொயர் எக்ஸட்ரா 24 ஸ்கொயர். அதிலேருந்து எதை கழிப்போம் நாம்? 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 9 ஸ்கொயர் வரைக்கும் கழிச்சிடுவோம். முதல் எண் எண்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு என்ன ஃபார்முலா? n இன்ட்டு n ப்ளஸ் 1 இன்ட்டு 2n ப்ளஸ் 1 பை 6. இந்த ஃபார்முலாவை தான் நாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்படின்னா இங்கே என்னென்ன? 24, இங்கே என்னென்ன? 9. அப்ளை பண்ணுங்கள். சமம் 24 பெருக்கல் 25 பெருக்கல் 2ஐ கூட்டி போடுங்க, 49 பை 6 கழித்தல் இங்கே 9, 9க்கு அடுத்த எண் 10, 2ஐ கூட்டி போடுங்க, 19 பை 6 அடிச்சுக்கலாம். 1 6 6, 4 6 24, 4 25 100, 100 கூட 49 பெருக்குனிங்கன்னா 4900 மைனஸ் இதை 3வது வாய்ப்பாட்டுக்கு 6ஓடு அடிச்சுக்குங்க. இங்கே 2, இங்கே 3, 1 2 2, I 2 10, I 3 15 பெருக்கல் 19, I 45க்கு 5 மீதி 4, 1 9 9, 9 4 13, 1 5 5, 1 1 5, 8 2, 285. 4900லிருந்து 285 நாம் கழிப்போம். 10ல் 5 கழிச்சிங்கன்னா 5, 9ல் 8 போனால் 1, 8ல் 2 போனால் 6 4. 4615 சென்டிமீட்டர் ஸ்கொயர் பரப்பளவு இல்லையா? அதனால் சென்டிமீட்டர் ஸ்கொயர். 7வது கணக்கு பாருங்கள். கணக்கை பார்த்ததும் ஐயோ பெருசாக இருக்குது நமக்கு தெரியாதுன்னு நினச்சிடாதீங்க. இது ரொம்ப ஈஸி. 2/3 மைனஸ் 1/3 ப்ளஸ் 4/3 மைனஸ் 3/3 ப்ளஸ் 6/3 மைனஸ் 5/3 ப்ளஸ் எக்ஸட்ரா எது வரைக்கும்? n உறுப்புகள் வரைக்கும் நாம் இதை கூட்ட போகிறோம். இதை நம்ம பிரிச்சுக்குவோம். முதல்ல இருக்கிற இந்த 2/3 ப்ளஸ் 3/3
4 அடுக்கு 3 ப்ளஸ் 6 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா. இப்படியே போயிட்டு இருந்தால் என்னாவது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2n அடுக்கு 3 அப்படின்னு இருக்கும். இது முதல் உறுப்பெல்லாம் எழுதியிருக்கோம். மைனஸ் ரெண்டாவது என்ன இருக்குது பாருங்கள், 1 அடுக்கு 3 ப்ளஸ் 3 அடுக்கு 3 ப்ளஸ் 5 அடுக்கு 3. இப்படியே போயிட்டே இருந்தால் என்னாவது உறுப்பு என்னவாக இருக்கும்? 2n மைனஸ் 1 அடுக்கு 3. பாருங்கள், இந்த முதல்ல இருக்கிற இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்குவோம். 2 அடுக்கு 3 கூட்டல் 4 அடுக்கு 3 கூட்டல் 6 அடுக்கு 3 எக்ஸெட்ரா கூட்டல் 2n அதோட அடுக்கில் 3. இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே வாங்க, இது முதல் ஒற்றை எலன்களின் கணங்களின் கூடுதல். அதுக்கு நம்மக்கிட்ட எந்த ஃபார்முலாவும் இல்லை. அதனால் நாம் என்ன செய்வோம், இதில் ரெட்டை எண்களை சேர்த்துக்குங்க. அதாவது இந்த இடத்துல 2 கியூப், இந்த இடத்துல 4 கியூப், இங்கே 6 கியூப். இங்கே வந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 2n மைனஸ் 2 இருந்திருக்கும் இல்லையா, அதோட கியூப். இதுக்கு பின்னாடி 2n அதோட கியூப். இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். அப்போ இது என்னவாகும்? 1 அடுக்கு 3 கூட்டல் 2 அடுக்கு 3 கூட்டல் 3 அடுக்கு 3 கூட்டல் 4 அடுக்கு 3 எக்ஸெட்ரா 2n அடுக்கு 3ன்னு ஆகும். இப்போ நாம் எதெல்லாம் ஆட் பண்ணமோ அதெல்லாம் கழிச்சிடுவோம். எதெல்லாம் ஆட் பண்ணோம்? 2 அடுக்கு 3 4 அடுக்கு 3 எக்ஸெட்ரா 2n அடுக்கு 3. இதை நாம் கூட்டினோம், இதை நாம் கழிச்சிட்டோம். சரியா? இப்போ பாருங்கள், இங்கே என்ன இருக்கோ அதே தான் இங்கேயும் இருக்குது. சரியா? இங்கே ஒரு மைனஸ், இங்கே ஒரு மைனஸ், ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா இது 2 தடவை இருக்குது. 2 இன்று 2 அடுக்கு 3 ப்ளஸ் 4 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா ப்ளஸ் 2n அடுக்கில் 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 அடுக்கு 3 கூட்டல் 2 அடுக்கு 3 கூட்டல் 3 அடுக்கு 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா 2n அடுக்கு 3ன்னு நமக்கு இருக்குது. இப்போ இந்த ஃபஸ்ட்டில் பாருங்கள், இதில் இது 2 மடங்குகள் இல்லையா, 2 வெளியே எடுப்போம். 2 வெளியே எடுத்தால் 2 அடுக்கு 3 தான் அது வெளியே வரும். அப்படின்னா 2 பெருக்கல் 2 அடுக்கு 3 இன்று 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா n கியூப். ஓகேங்களா? மைனஸ் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 1 கியூப் ப்ளஸ் 2 கியூப் ப்ளஸ் எக்ஸெட்ரா 2n கியூப் அப்படின்னு இருக்குது. ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். முதல் எண் எலன்களின் கணங்களின் கூடுதலுக்கான ஃபார்முலா. 2 அடுக்கு 3 8, 8 பெருக்கல் 2 16 பெருக்கல் இதுக்கு ஃபார்முலா போடுறோம், n இன்று n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் இங்கே அதே மாதிரி முதல் n எண்கள் இல்லை, முதல் 2n எண்கள் இருக்குது. அப்படின்னா 2n இன்று 2n + 1 / 2 த ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கோம். சிம்பிளிஃபை பண்ணுவோம். சமம் 16 பெருக்கல் இதை கொண்டு உள்ள பெருக்குங்க, இது n ஸ்கொயர், இது n + 1 ஸ்கொயர் / 2 ஸ்கொயர் 4 மைனஸ் இங்கே அதே மாதிரி 2 இந்த 2ஓட அடிச்சிருங்க, ப்ராக்கெட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. இப்போ ஸ்கொயர் பண்ணுங்கள், n ஸ்கொயர் இன்று 2n + 1 த ஹோல் ஸ்கொயர். 4 16ஓட அடிச்சிங்கன்னா இங்கே 4 இருக்கும். சமம் இங்கே n ஸ்கொயர் இருக்குது, இங்கே n ஸ்கொயர் இருக்குது, வெளியே எடுத்து வச்சுக்குவோம். இன்ட்டு 4 இன்ட்டு n + 1 த ஹோல் ஸ்கொயர், a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா போடுங்க. n ஸ்கொயர் ப்ளஸ் 2n + 1 மைனஸ் இதுக்கும் a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. 2n ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4n + 1 சமம் n ஸ்கொயர் இன்ட்டு 4 உள்ளே கொண்டு போனோன்னா இது 4n ஸ்கொயர் ப்ளஸ் 4 2 8n ப்ளஸ் 4 மைனஸ் உள்ளே கொண்டு போகிறோம் மைனஸை, 4n ஸ்கொயர் மைனஸ் 4n மைனஸ் 1. இதில் 4n ஸ்கொயர் மைனஸ் 4n ஸ்கொயரோட கேன்சல் ஆயிடுச்சு. 8nலேருந்து 4n நீங்கள் கழிக்கிறீங்க, கழிக்கும்போது நமக்கு 4n கிடைக்குது. இது 4 மைனஸ் 1 3. n ஸ்கொயர் இன்ட்டு 4n + 3 நமக்கு விடையாக கிடைச்சிருக்கு. பாருங்கள், இதோட ரெண்டாவது வினா பாருங்கள். 8 உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. அதோட ரெண்டாவது வினா 8 உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கிறதா. அதாவது 2 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் கூட்டல் 4 ஸ்கொயர் மைனஸ் 3 ஸ்கொயர் கூட்டல் எக்ஸெட்ரா எத்தனை உறுப்புகள் வரை? 8 உறுப்புகள் வரை கூடுதல் கண்டுபிடிக்கணுமா. அப்படின்னா n இருக்க இடத்துல 8 போடணும் இல்லையா. 8 ஸ்கொயர்
என்று 4 × 8 + 3 சமம் 8 ஸ்கொயர் 64, 4 8 32 கூட்டல் 3 35. 64 35ஓட பெருக்கி ஆன்சர் போடுவோம். 5 4 20க்கு 0 மீதி 2, 5 6 32, 32 4 12க்கு 2 மீதி 1, 3 18 1 19, 0 4 12க்கு 2 மீதி 1 2. 2240 விடையாக கிடைச்சிருக்கு. நன்றி மாணவர்களே.